ஹாய்மா, நான் உங்கள் அகல்யா டெய்லர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க 6 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லி. அதில் 3 ப்ளவுஸ் வந்து என்னோடய ஷாப்லேயும் எடுத்துக்கிட்டாங்க. 3 ப்ளவுஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்து 1 வீக் ஆகுது. பட்டு இன்னும் இது பண்ணலை, நான் ஒர்க் பண்ணல. எல்லாம் யூனிஃபார்ம் ஆர்டர் நிறையா இருந்ததுனால ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கல. சரி, இன்றைக்கி எடுத்து கட்டிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ கிடையாது, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் எடுத்தேன். இது வந்து எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லா டைலருக்குமே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்னா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு சுடிதாரு 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே யார் கொடுத்தாலும் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்த ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுவேன். அவங்க பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே, நான் அப்போ பார்த்திங்கன்னா 200 கொடுத்துட்டாங்க, என்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இன்னொரு ப்ளவுஸுக்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா லைனிங் எடுத்து கொடுக்கல, நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த ஒரு ப்ளவுஸ் ஆனால் பெண்டிங்லேயே போட்டேன். ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு சுடிதார் அடிச்சிட்டேன். அமௌண்ட் 350 அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, ஏன்க்கா 350, 200 தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா, ப்ளவுஸுக்கே 200 வாங்குகிறோம். நான் லைனிங் நான் போட்டதுனால 250 சுடிதாருக்கு, லைனிங்க்கு 100 350 அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகேங்க்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு போட்டு வரேன் அப்படின்னாங்க. என்னையா சொல்கிறீங்கன்ட்டு சரி ஓகேன்ட்டு விட்டேன். என்னால் அந்த டைமில் என்னால் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியல. நான் சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு, அக்கா ப்ளவுஸ் ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இவங்க போயிட்டு அமௌண்ட்டு போட்டு வரேன்னு சொல்லி போடலையா, அதனால் நான் சொன்னேன், இல்லையா எனக்கு அந்த சுடிதார் அமௌண்ட்டு கொஞ்சம் போட்டு விடலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எப்போ என்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நான் சுடிதாரோட அமௌண்ட்டு போடுவேன் அப்படின்னாங்க. எனக்கு நிஜமாக ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் கேட்டேன், 350 எங்கே இருக்குது, நார்மல் ப்ளவுஸு தான், இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன், நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க, எனக்கு போட்டு விடுங்கன்னு ரொம்ப ரூடாக பேசுனாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டேன். நீ கொடுக்குறப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ரீசெண்டாக எனக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் ஃபோன் அடித்து கேட்டேன், பாப்பா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, அந்த 350 போட்டு விட்றீங்களா அப்படின்னு. முடியாதுக்கா, நீங்கள் எப்போ என் கையில் ப்ளவுஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவங்க வரவே இல்லை, ரொம்ப நாளாக வரவே இல்லை. நானும் விட்டுட்டேன். என்கிட்ட வந்து கேட்குறாங்க, மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க. இல்லையா, டைம் இல்லைன்னு. எப்படிக்கா நீங்கள் சொல்லலாம், இன்னொரு பக்கம் போனோம்னா எனக்கு 1/2 அன் ஹவரில் தைச்சி கொடுக்குறாங்க, நீங்கள் டைம் இல்லைன்னு எங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறீங்க. எப்போ அதுக்குன்னு வாங்கி வச்ச துணியை நான் என்ன பண்ணட்டும், இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி தானே எல்லா கஸ்டமரும் சொல்லுவாங்க, நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் முடியாதுங்க்கா, நீங்கள் ஆள் பார்த்து பழகுறீங்களா, எனக்கெல்லாம் தெரியாது, என்னோடய ப்ளவுஸை நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி கஸ்டமர் இது பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு ஓவராக பேசுனாங்க. நீங்கள் வாடகை கொடுக்கணும்ல, அது நீ கொடுக்குற 350 நீ ஒழுங்காக கொடுக்கல, இதில் போய் நான் வாடகை கொடுத்தா உங்களுக்கு என்ன, கொடுக்காட்டி உங்களுக்கு